திரு கோ மணி அவர்களை அன்புடன் அழைத்து சிறப்பு உரை ஆற்ற வருகை தந்திருக்கும் முனைவர் பட்ட ஆய்வாளர் திரு கோ மணிகண்டன் ஐயா அவர்களுக்கான அறிமுக உரையை வழங்குமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்ப முதல் மாதம் இலக்கிய கூடலும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீஸும் நமது நாடார் சங்க மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியும் இணைந்து வழங்கக்கூடிய ஆத்திச்சூடி, ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடி, மகாகவி பாரதி எழுதிய ஆத்திச்சூடி அப்படின்னு பல ஆத்திச்சூடிகள் இருக்கு. அதுல இருந்து எது தொண்டு அப்படின்ற தலைப்புல இந்த மாதம் பேச போறாங்க. நம்ம ஜனவரி மாதம் என்ன தலைப்புல பேசணும்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? எது தர்மம், வெரி குட், எது அறம் அப்படின்னு பேசணும். அதுக்கு அடுத்த மாதம் எது நட்புன்னு பேசணும். அதுக்கு அடுத்த மாதம் எது தொண்டுன்னு பேசணும். இன்னும் 2 நாட்கள்ல என்ன தினம் வரப்போகுது? என்ன தினம் வரப்போகுது? மகளிர் தினம் வரப்போகுது. வேர்ல்டு உமன்ஸ் டே, மகளிர் தினம் மார்ச் 8ஆம் தேதி வரப்போகுது. இன்னும் 2 நாள் இல்லையே சார், 3 நாள் இருக்கு அப்படின்னு சில பேர் முணுமுணுக்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இடையில 2 நாள் இருக்குது, 3ஆவது நாள் மகளிர் தினம் வரப்போகுது இல்லையா? சரி, இப்போ சுவாமி விவேகானந்தர் சொல்றாங்க, எங்கே பெண்மை பூஜிக்கப்படுகிறதோ அந்த நாடு முன்னேறும்னு சொல்றார். பெண்களை எங்க வணங்குறாங்களோ, பெண்களை யார் கொண்டாடுகிறார்களோ அந்த நிறுவனம் உயர்ந்து கொண்டே போகும்னு சொல்றாங்க. இப்படி சொல்லும் போது முதல்ல யார் கை தட்டணும்? ஆண்கள் தான் கை தட்டணும். ஏன்னா பரந்த உள்ளம் யாருக்கு இருக்குன்னா மாணவர்களுக்கு தான் இருக்கு. ரைட், சிறப்புப்பா. ஓகே, இப்ப கவனிமா, எது தர்மம், எது நட்பு, எது தொண்டுன்னு தொடக்கத்தில் நம்ம பள்ளியினுடைய முதல்வர் ரொம்ப அழகா சொன்னாங்க. நான் கூட நினைச்சேன் கொல்லன் கடையில் ஊசி விற்க வந்த கதை மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா தொண்டையே வாழ்க்கையாக கொண்டு வாழ்நாள் முழுக்க தொண்டு செய்தே அடைந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவர் பெயரிலான ஒரு நிறுவனத்தில் வந்து தொண்டுன்னு பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா தொண்டையே தம் வாழ்நாளுடைய கடமையா நினைச்சு வாழ்ந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அவர் வாழ்க்கையில் நடந்த 2 சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்லிட்டு நான் கருமலை கோ மணிகண்டனை உங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் பதவி ஏற்ற உடனே ஒரு கார்ல போகிறாங்க. முதலமைச்சர் கார்ல என்ன இருக்கும்? சைரன் இருக்கும். இப்ப சைரன்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விஐபி கல்ச்சரே இருக்கக்கூடாது, சைரன் வச்ச வண்டியில போகக்கூடாது சொல்லி எடுத்துட்டாங்க. ஆனா அதுக்கு முதல்ல அடித்தளமிட்டவர் பெருந்தலைவர் காமராஜர் தான். எப்படின்னா, முதலமைச்சர் பதவி ஏற்றுட்டு வெளியில வந்து கார்ல ஏறினோடனே கார்ல உட்காந்துட்டு இருக்காரு, அந்த சவுண்டு கேட்குது. காமராஜர் உதவியாளர்கிட்ட கேட்கிறாரு, யாரும் சங்கு ஊதுறானே, என்ன எது எங்க ஊதுறாங்கன்னு கேட்டார். இல்ல சார், நம்ம வண்டிக்கு மேலதான் ஊதிட்டே வருது. என்னடா உயிரோடு இருக்கும்போது சங்கு ஊதுறீங்க, அதை கழட்டி எறிங்க முதல்ல அப்படின்னு சொன்னார். முதலமைச்சர் பதவி ஏற்று அந்த படபடப்பு வேணாம், படோடோபம் வேணான்னு அந்த சைரனை ஒழிச்சாங்க. ஷேரன் மாதேவியில ஒரு ரயில்வே கேட்டு, ட்ரெயின் வருதுன்னா என்ன பண்ணுவாங்க? கேட்டு போட்டுருவாங்க. அப்போ முதலமைச்சர் வாகனம் போகுது, கேட்டு போட்டுட்டாங்க. எப்பவுமே சில அதிக பிரசங்கியான அலுவலர்கள் இருப்பாங்க இல்லையா, ஆபீசர்ஸ். அதுல ஒரு ஆபீசர் போய், முதலமைச்சர் வராது, காரை திறடா, அது கதவை திறடான்றான். எதை? ரயில்வே கேட்டை திறடா, முதலமைச்சர் வராரு அப்படின்னா. உன்னை காமராஜர் அவனை கூட்டாரு அதிகாரியா, என்ன கொல்ல பாக்குறியா? ஐயோ இல்லையா, முதலமைச்சர் கார் வருது. என்னடா கிறுக்க மாதிரி பண்ற, ட்ரெயின் வருதுன்னு அவன் கேட்டு போடுறான். நீ கேட்டை தர, இந்த ஆள் கார் போகட்டும் சாகட்டும் அப்படிதானே நீ நினைக்கிற அப்படின்னு அந்த அதிகாரி போட்டு திட்டிட்டு, அந்த கேட்டு கீப்பர் இருக்கான்ல, அந்த கேட்டுக்கான ஒரு கார்டு, அவனுக்கு பயம். ஏன்? முதலமைச்சர் காரையே மறித்து நிறுத்திட்டுமேன்னு பயந்து அப்படியே நடுங்கிட்டு நிற்கிறான். ட்ரெயின் போகுது, அப்புறம் கேட்டு திறக்கிறாங்க, காரை தாண்டி முதலமைச்சர் கார் போகுது. காமராஜர் காரை நிறுத்தி அந்த கேட் கீப்பரை கூப்பிட்டாரு. பயப்படாதன்னு, இந்த நாட்டுக்கு முதலமைச்சரா நான் இருக்கலாம், இந்த கேட்டுக்கு முதலமைச்சர் பிரதம மந்திரி எல்லாம் நீ தான், பயப்படாத அப்படின்ட்டு போயிட்டார். பாருங்க, ஒரு கேட் கீப்பரு முதலமைச்சர் கார் வருதுன்னா ட்ரெயினையே நிறுத்தி கேட்டை திறந்து விட்டுருக்கணும். ஆனா அவனுடைய கடமை அவன் ஒழுங்கா செஞ்சான். அப்ப காமராஜர், நீலாம் தொண்டு செய்யறடா, யாருக்கு பயப்படாம செய்யடான்னு பெருந்தலைவர் காமராஜர் சொல்லிட்டு போனாங்க.
அப்படி வாழ்நாளெல்லாம் தொண்டாக வாழ்ந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அவர் பெயரிலான நிறுவனத்தில் படிக்கிறது பெருமை, பணியாற்றுறது பெருமை, அந்த நிறுவனத்துக்கு நிர்வாகிகளாக இருக்கிறது பெருமை. இதுவே பெரிய தொண்டு. அந்த தொண்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வர நமது பள்ளியினுடைய தாளாளர் தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ எளிய மக்களுக்கு உயரிய கல்வி, இதுதான் நமது பள்ளியினுடைய நோக்கம். அந்த நோக்கம் குறையாமல் செயல்பட்டுட்டு வராங்க. அதுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். இப்போ நமது அழைப்பினை ஏற்று வந்திருக்கிற கருமலை கோ மணிகண்டன். இந்த கருமலைனா என்னன்னு தெரியுமாப்பா? கருமலைனா என்ன ஊர்னு யாருக்கா தெரியுமா? கிருஷ்ணகிரி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் நல்ல தமிழில் கருமலைன்னு பேர். சரியா? அந்த ஊரில் பிறந்தவர். விவசாய குடும்பத்தில் பிறந்து முதல் பட்டதாரியாக உருவாகி சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆய்வு பண்ணக்கூடிய டாக்டரேட் PhD படிக்கிறாங்க. இப்போ விவசாய குடும்பத்திலிருந்து எந்த பின்னணியும் இல்லாமல் சென்னைக்கு வந்து தங்கி அதில் முனைவர் பட்டத்தை முனைப்போடு பண்ணுறாங்க. அவங்க எந்த தலைப்பில் ஆய்வு பண்ணுறாங்கன்னா, பழந்தமிழர் போரியல், கிரேக்க போரியல், இதை ரெண்டையும் ஒப்பீடு செய்து ஒரு சிறந்த முனைவர் பட்ட ஆய்வு பண்ணுறாங்க. புதிய பாரதி இயக்கம் அப்படின்னு கருமலையில் கிருஷ்ணகிரி பகுதியில் ஒரு புதிய பாரதி இயக்கம்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அது மூலமாக நல்ல தொண்டு செஞ்சுட்டு வராங்க. நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் வழங்கிய தமிழ் ஒளி விருதை பெற்ற பெருமைக்குரியவர் கருமலை கோ மணிகண்டன் அவர்கள் எது தொண்டு என்கிற தலைப்பில் உங்ககிட்ட ஒரு கலந்துரையாடலோடு கூடிய ஒரு நல்ல உரையை வழங்க வருமாறு அன்போடு வேண்டி அவரை அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.